யாரும் பார்த்து நின்னு பேச நின்னு கொடுத்ததில்ல பணியும் பத்திக்கு மறைச்சு போற புள்ள யாரும் இல்ல ஓ மனசு நானும் தங்கிடவே உன்னால கண்ணமே என் கண்ணா வந்து புண்ணாக. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலை பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாளைக்கு வந்து புதுசான சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். கூட இந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பை என்டர்பிரைஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ளஸ் சைன் பார்த்துல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன்ட் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். இல்லை புக் மார்க் பர்சனுக்கு மட்டும் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். நான் பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புக் மார்க் வந்து ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கும் மேலே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலாம் உங்களுக்கு ஃபுல்லாக லிரிக் லேயரை வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிரிக் லேயர் வந்து நீங்கள் எங்கே உங்கள் சாய்ஸாக நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து லிரிக் லேயர் கிளிக் பண்ணி மூணு ராசம் போய்ட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி எங்கே செட் பண்ண முடியல உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து எங்கே லிரிக் வந்து செட் பண்ணிங்க. எப்படி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. மேலே பார்த்தா இந்த ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் ஒன்று இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்குல்ல, நான் இப்போ ஐஆப்ஷன் ஆஃப் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த இமேஜில் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து ஒரு 3 இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. மொத்தம் பார்த்தா நம்ம 3 டைம் வந்து கட் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் வந்து நான் இப்படி இங்கே லாங் ஷாட் இருக்குது. இந்த மாதிரி லாங் ஷாட்டில் ரொம்ப லாங்காக இருந்தது ஃபுல் சைஸ் இமேஜ் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுக்க போகிறீங்க. இந்த இமேஜ் மாதிரி நீங்கள் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கிற இமேஜ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நான் வந்து ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நான் வந்து ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த ஆப் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை ஃபோட்டோ ரூம் நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ரூம் ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து நீங்கள் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜ் அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து இந்த இமேஜை நான் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே கொண்டு பார்த்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி உங்களுக்கு பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தரும். ரிப்போர்ட் தந்தோடனே இங்கே பார்த்தா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எரேசர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலருக்கும் எரேசர் பண்ணிங்க. எரேசர் பண்ணிட்டு இந்த அப்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ரூமுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண இமேஜ் வந்து ஷோ மேலே பார்த்தா ஒயிட் கலர் டாப் சைடில் வந்து ரைட் சைடில் மேலே ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த இமேஜ் வந்து தான் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுன்னு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இல்லை உங்கள் சாய்ஸ் தான் இருங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் ஐஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக எங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக அங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஒரு டபுள் புக் மார்க் வரும் இந்த லிரிக்கோட எண்டுக்கு கரெக்டாக 10:05 கரெக்டாக அது வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாம். இல்லை அந்த கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எப்பவுமே லிரிக் வந்து ஆட் பண்ணிங்கன்னா லிரிக்கு கீழே வந்து எப்பவுமே இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தது. அப்போ நமக்கு வந்து இன்னும் சூப்பராகவே நல்லாவே இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் இல்லை அந்த இமேஜுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டாப்பில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த ஐஆப்ஷன் ஆஃப் பண்ணி காமிப்பேன். இந்த இமேஜ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இல்லை நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. மேலே டாப்பில் ஆட் பண்ண போகிற இமேஜ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிங்க. இல்லை இந்த இமேஜை கூட வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது கிளியராக சொல்கிறேன். கரெக்டாக இந்த இமேஜ் இருக்கா இந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து டிலேட் பண்ணிக்கிறேன்.
லேட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் கரெக்டாக செட் பண்ணிடுறேன். கரெக்டாக நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி மேலே தான் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போங்க. நீங்கள் ஆட் பண்ணி இமேஜை மேலே இப்போ ஆட் பண்ணி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஒய்ப்புன்னு சர்ச் பண்ணுங்கள். அது இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒய்ப்புன்னு WIPன்னு நீங்கள் வந்து சர்ச் ஐக்கானில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ தான் ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வேல்யூ இருக்குது. அந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து ரைட் சைடில் பார்த்தா ப்ளஸ் வேல்யூவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பார்த்தவங்க வந்து கட் ஆகும் பார்த்தா வேல்யூ வந்து எந்த கட் பண்ணிங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து ஒரு வேல்யூ 28 வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பார்த்தோன்னா வந்து செலக்ட் பண்ண பாருங்கள். சைடில் இந்த இது வேல்யூ வந்து பார்த்துங்க. நான் செட் பண்ணுற பாருங்கள். வேல்யூ வந்து 90 வச்சிட்ருக்கேன். இப்போ ஸ்டார்ட் வந்து ஏற்றுறேன். அப்பில் இருக்கா. அப்புறம் ஆங்கிள் வந்து நீங்கள் ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆங்கிள் பார்த்தா 270 வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் வேல்யூ வந்து டவுன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆங்கிள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ 33 வந்து வச்சுக்கிறேன் ஸ்டார்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதர் ஆஃப் இருக்கும். அந்த ஃபெதர் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. இப்போ எனக்கு வந்து பிளெண்டிங்கில் வந்து லைட்டாக எனக்கு வந்து இப்போ மேலேருந்து கீழே வந்து ஷோ ஆகுதா. முச்சாசா நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் வேல்யூ ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு மேலே வந்து கட் ஆகும். அதே நீங்கள் லைட்டாக வந்து கீழே சொல்லலாம். அதனுடைய ஸ்டார்ட் வேல்யூவை நீங்கள் வந்து ஃபெதரில் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். கரெக்டாக இதில் வந்து ஆங்கிள் வந்து 270 வந்துருக்கு. ஃபெதர் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்கான ஒப்பாசிட்டி போய்ட்டு அது லைட்டாக உங்களுக்கு வந்து பிளெண்டிங் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இந்த இடம் இந்த டபுள் புக்மாரில் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆட் பண்ணி செட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணி முடிச்சிங்க. செட் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லிரிக் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டபுள் லிரிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த டபுள் லிரிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு குரூப்பில் போட்டு அந்த லிரிக் லேயர் வந்து எங்கே வந்து மூவ் பண்ண போகிறோம் அந்த லேயருக்கு செலக்ட் பண்ணி மூவ் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா அந்த லிரிக்கை நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கே செட் பண்ணி போகிறீங்க. அதே நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது எல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் வந்து லிரிக் வந்து எங்கேயும் மூவ் ஆகுது மாதிரி ஒரே இடத்துல வந்து செட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கேமரா ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். அந்த கேமரா ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒரு கேமரா ஆப்ஜெக்ட்டுக்கான லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம லேயர் காப்பி ஆப்ஷனை போய்ட்டு காப்பி 3 லேயரை வந்து இந்த காப்பி லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு புக்மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை ஸ்க்ரோல் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஒரு புக் மார்க் வச்சுருப்பாங்க. அந்த புக் மார்க் போயிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இயருக்கு பார்த்துருக்காரு இந்த நம்ம லேயர் காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண லிரிக்கான நான் செட் பண்ண சொல்கிறது நான் இப்போ செட் பண்ணிக்கிறல லிரிக்கு அதுக்கான கீ ஃப்ரேம் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து லிரிக்கை வந்து வேறு இடத்துல எங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணுறதா இருந்தால் இந்த லிரிக்கான இது வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதா இருக்கும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக பார்த்தா நான் வந்து லிரிக் எண்டில் வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருப்பேன். அந்த கீ ஃப்ரேம் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுறதில்ல கீ ஃப்ரேம் போய் கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக இப்போ இந்த லிரிக் வந்து மூவ் பண்ணிக்கிறீங்க. இங்கே வேணால் இங்கெல்லாம் கிளியராக சொல்ல முடியும். கரெக்டாக இங்கே பார்த்தா 12:19 ஒரு இருங்க நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் கீழே வந்து இந்த லிரிக் லேயர் இருக்கா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து குரூப்பில் போட்டுட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த லிரிக் லேயர் பார்த்தா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் லிரிக் வந்து கீழே வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து எப்படின்னா வந்து இப்போ கேமரா அப்படி வந்து கரெக்டாக நான் வந்து மூவ் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ மேலே போய்ட்டு கரெக்டாக 12:90 பார்த்தா ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும். அந்த கீ ஃப்ரேமில் போய்ட்டு மூவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா அந்த கீ ஃப்ரேம் வந்து டார்க்காக ஷோ ஆகும். இப்போ அந்த கீ ஃப்ரேம் லைட்டாக வந்து கீழே வந்து மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து செலக்ட் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா வந்து பிளாக் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பிளாக் வந்து குறைக்கவசரம் இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்து கீழே வந்து டவுனில் வரும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒன்றும் கரெக்டாக கீழே வந்து பிளாக் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக லிரிக் வந்து கரெக்டாக கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இப்போ எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக லிரிக் வந்து மூவ் பண்ண கரெக்டாக எப்படி செட் பண்ணணும் அதே மாதிரி தான் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் அங்கே இருக்குல்ல அந்த கீ ஃப்ரேமில் கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் வந்து பேக் வந்து ஷேக் ஆப் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம லேயர் கேப் ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சிசி வந்து ஆட் பண்ணி சிசி லாஸ்ட் சரியும் கரெக்டாக செட்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.